நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கு அபிமானத்துக்கு வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்துலேருந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்ரே நமக. இது என்னுடைய 526வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நான் சமீப காலத்தில் நிறைய பேரை யூடியூப் மூலமாக எனக்கு அறிமுகமாகி பல பேர் பல உதவிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கு அவளுக்கெல்லாம் கோடானு கோடி நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த யூடியூப் இல்லைன்னா நிஜமாகவே ஐ வுட் நாட் ரீச் த்ரூ அவுட் த வேர்ல்டு. வாட்ஸ்அப்பில் கிட்டத்தட்ட 5 வருஷ காலம் எவ்வளோ பதிவு போட்டோம். 1000 பேருக்கு அமிச்சா 5 பேர் கூட ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டான். அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ எங்கேயோ நூக் அண்ட் கார்னர் ஆஃப் த வேர்ல்டு பீப்புள் ஆர் சீயிங் தட். இதுக்கு பல பேர் காரணமாக இருக்கா எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு. சப்ஸ்கிரிப்ஷன் முதல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் 4200 4300 மேலே போயிட்டா. வியூவர்ஸ் 3.5 லட்சம் 3 லட்சத்துக்கு வந்துட்டா. பட் இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் ஐ வாண்ட் டு ரீச் டு த இந்த ஒரு 1 or 2 monthsக்குள்ள ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் இருக்கும். இந்த வியூவர்ஸ் அதை பற்றி ஒன்று சொல்ல முடியாது. எல்லோரும் பார்த்தாலே சந்தோஷம்தான் அது. ஆனால் இந்த சப்ஸ்கிரைபர்ன்றது மெயின் அவன் மூலமாக நிறைய விஷயம் பரவுறது. அதில் சமீப காலத்தில் மக்கள் நிறைய பேர் நான் சொல்லும்போது விட்டுருக்கலாம், அதுக்காக மன்னிச்சிருங்க. சில பேர் ஃபோட்டோ கேட்ட ஃபோட்டோ கிடைக்கல எனக்கு. உதாரணமாக வெங்கட சுப்பிரமணியம் ஒரு பையன் திருவள்ளூர்லேயே வருவான். அவன் ஃபோட்டோ இருக்கும்போது இல்லை என்கிட்ட. அடுத்து பார்த்தா வெங்கடகிருஷ்ணன் பெசன் நகரில் ஒருத்தர் வர்றார். அவரோட ஃபோட்டோவும் இல்லை, காமிக்க முடியல. ஆனால் இந்த யூடியூப் மூலமாக தான் வந்தவா. டெய்லி இந்த வெங்கடகிருஷ்ணன்ற மெசன்னகில் இருக்கவர் ஒரு நாள் ஒரு வீடியோவை 2-3 தடவை பார்ப்பேன்னுவார். பேச்சுலர் அவர், மோர் தென் 50 years. கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளமாக நான் உங்கள் இந்த வீடியோ பார்த்தா தூக்கமே வரும்னுவார் அவர். அந்த மாதிரி இருக்கா. ரொம்ப அன்பான ரசிகர்கள் அவள். இப்போ இன்றைக்கி பேச போகிற டாப்பிக்கில் இவாளுக்கெல்லாம் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அதாவது சில பேர் இல்லாமல் என்னால் பண்ணிக்கவே முடியாது. உதாரணமாக நான் சொன்னக்கூடிய எல்லா செயல்களுக்குமே வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணு இருக்கா மதுரையில். அவள் தான் எனக்கு இதெல்லாம் இந்த இன்விடேஷன்ஸ் எனிதிங் இந்த லலிதா சஹஸ்ரநாமம் பிடிஎஃப்கி அவள் தான் போட்டு கொடுத்தா எனக்கு. அந்த பொண்ணுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். இப்போ வைஷ்ணவி மதுரையை சேர்ந்த பெண்ணவ இப்போ பாட்டு டீச்சராக இருக்கா. ரொம்ப கெட்டியான பொண்ணு. ஷீஸ் கம்ப்யூட்டர் நாலேஜ், வெரி குட் நாலேஜ் ஷீஸ் ஹேவிங். ஒரு பொண்ணு தான் அவளுக்கு. ஆத்துக்கார் மெயினாக விவசாயம் பார்க்குறாரு அவர். இப்போ மதுரையில் இருக்கா. அவள் கோபிச்செட்டி பழைய ஒரு வைஷ்ணவி. அடுத்ததாக இந்த பெண்மணி ஷீலான்னு பேர், கொடுமுடியில் இருக்காவோ. நான் கூட வயசானவன இருந்தேன். இன்றைக்கி ஃபோட்டோ அனுப்புங்க சொன்ன உடனே தான் ஃபோட்டோ அனுப்பிச்சேன். எதுக்கு சாமின்னா இல்லை, நான் ஐ வாண்ட் ஷோ. ஏன்னா இவா அந்த லலிதா சஹஸ்ரநாமம் பிடிஎஃப் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் அவள் ஃப்ரெண்ட்ஸு பக்கத்தில் நிறைய பகிர்ந்து நிறைய பேரை இன்வால்வ் பண்ணுறா. அதில் இவளுக்கு என்னுடைய நன்றிகள். எனக்கு என்னுடைய மனசுலேயே நிறைஞ்ச பையன் நாதன் பேர். ஈரோடுக்கார பையன், பெங்களூரில் ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணுறவன். இப்போ ஈரோட்டில் இருக்க ஒர்க் ஃப்ரம் ஹோமு. சச் எ நைஸ் பாய். அதாவது பாய் சொல்லக்கூடாது, கல்யாணம் ஆகி குழந்தைய இருக்கவருக்கு. இப்போ கிருஷ்ணான்னு ஒரு குழந்தை இருக்குது. மனைவியும், அதாவது கணவன் மனைவி, இந்த குழந்தை இவன் அப்பா அம்மாவோட இப்போ இதில் இருக்கா, ஈரோட்டில் இருக்கா. இவன் அதாவது இந்த கொங்கு மண்டல இதுதான் நினைக்கிறேன் வேளாம். ஆனால் இவன் சச் அ ப்ரொஃபவுண்ட் நாலேஜ். இந்த ஸ்ரீவித்யாவில் இந்த கடலில் நீச்சல் போட்டு இந்த முத்து குளிக்கிற மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வரான் அவன். இதே மாதிரி எனக்கு இது தேவைன்னு சொல்லிட்டு என்னோடய தேவையை அவனே அச்சீவ் பண்ணி இவன் தான் நர்மதையிலேருந்து பானலிங்கம்லாம் அமைச்சு வச்சான் எனக்கு. அதே மாதிரி இப்போ வசந்த நவராத்திரின்னு சொல்லிட்டு வேணாம்ப்பா எனக்கு பச்சை இது ஆர்கானிக்கு ராரைஸு கட்டி வெள்ளைக்கட்டி இது அச்சு வெல்லம், அது முந்திரி உப்பு, திராட்சை, ஏலக்காய்,
இப்போ வந்து கோமுக்குன்னு சொல்லிட்டு அந்த இது ரிஷிகேஷ்க்கு மேலே இந்த கேதார்நாத்துக்கு மேலே அங்கேருந்து அந்த பியூர் வாட்டர் அமேசான் மேலே ஆர்டர் பண்ணி நேற்று முந்தா நாளும் வந்தது. அது அப்படியே வச்சுருக்கேன் சாமி ரூமில். சார் அது மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்து செய்யக்கூடிய பையன். இவாள்லாம் நல்லா தீர்காயுஷாக இருந்து நல்ல பல நலன்களை பற்றி நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் நான். அடுத்ததாக இவன் தான் நாதன். இந்த பெண்ணிமணி யூடியூப் தான் எனக்கு தெரியும். இவன் வந்து ஆஷான் பேர், நெதர்லாண்ட்ஸில் இருக்கா. அவள் ஆத்துக்கா ஷரத்து. இவ தான் வந்து வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருந்த இவ தான். இவாளெலாம் இல்லைன்னா நான் வந்து இந்த உலகம் முழுக்க ரீச் பண்ணியிருக்க முடியாது. நெதர்லாண்ட்ஸ் ஆஷா. இதெல்லாம் அப்போ முக்கியமான ஒரு இது என்னென்னா, ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் நாராயணன் பேர், காஞ்சிபுரத்தில் இருக்கான். என்னையா இருக்கு, அவன் பெரிய அழகாக பியூட்டிஃபுல்லாக இங்கிலீஷில் எழுதியிருந்தான். இப்போ என்ன வேணா எஸ் ரன் ஒன்லி ஸ்கூலிங் பண்ணிவிட்டு மகாபெரிவா நாராயணன் போட்டிருக்கு பேர். என்னதான் அந்த மாதிரி பேர் வச்சுருக்கேன்னு. இல்லை என்னவா இருக்க நீ சொல்லு அப்படின்னு போடும்போது, நான் வந்து கண்டெய்னர் லாரி ஓட்டுறேன் சார், இப்போ பண்ணல அது மாதிரி பண்ணியிருந்தேன் நான். ஆக்சுவலி சமஸ்கிருதத்தை அவனே லேர்ன் பண்ணியிருக்கான். ஒவ்வொரு லலிதா சஹஸ்ரநாமத்தெல்லாம் வந்து தேவி மகாத்மியம் லலிதா சத்தம் எக்ஸ்பர்ட் ஆகிட்டான் அவன். அவன் வந்து இதுதான் பிராமின் பாய் கிடையாது, ஆனால் வந்து ஆற்காடு முதலியார் அவன். ஆனால் என்ன இன்ட்ரெஸ்ட் தெரியுமா, முத்தாக இருக்குது, அப்படியே மணியாக இருக்குது அந்த எழுத்துக்கள்லாம் பண்ணி எது எங்கெங்கே வாய்ஸ் ரைஸ் பண்ணோம், இந்த ஆ அதுக்கு வந்து கா எல்லாத்தையும் நோட் பண்ணி அதில் மார்க்கர்லாம் வேறு இது பண்ணி அந்த மாதிரி தேவி. இவன் வந்து ஒரு இதை காமிக்கிறேன் பாருங்க. இந்த மஞ்சள் கலந்த துண்டு போட்டுருக்கான் இல்லையா, அவன் தான் தேவி மகாத்மியும் கேரளாவில் போய் படிக்கிறான். எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம வந்து யாரையுமே எஸ்டிமேஷன் பண்ணவே முடியாது. அம்பாள் நினச்சா அவள் வாரி வழங்கிடுவாள். அப்புறமா அஸ்வின் குமார், இந்த பையன் பேர் ஆசிஷ் குமார், ஆசிஷ் குமார்ண்டு. இங்கே தான் பக்கத்தில் இந்த கங்கா தியேட்டர் பின்னாடி வருது, இந்த பூம்புகார் நரசேர்வோடு அங்கே இருக்கான் அவன். சின்ன பையன் 20 வயசாக தேர்ட் இயர் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு வந்து அவ்வளோ முன்னாடி காமிச்சிருக்கேன். இந்த தசமகா வித்யா ரூபத்தெல்லாம் அலங்காரம் பண்ணி இந்த நவராத்திரி பூஜையெல்லாம் பண்ணுறேன். அம்மாலாம் என்னடா இது மாதிரி புதுசாக பண்ணுறேன்னு சொல்லி பயந்துதான் சொன்னேன் இல்லையா, அந்த பையன் தான் அவன். நிறைய பேர் இதுக்கு ஃபோட்டோ இருக்க காமிச்சிருக்கான்னு. அதுமாதிரி ஸ்ரீபெரும்புத்தூரில் விஜயகுமார் பையன் இருக்கான். பையன் கூட ஆள் அப்படியா சொல்ல முடியும். அது பிரபுன்னு ஒரு லிட்டில் மவுண்டில் இருக்கான். அப்புறம் வந்து பிரசாத் இங்கே இருக்க இந்த OMRல ECR ரோட்டில் இருக்கான். ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்டில் ஒர்க் பண்ணுறான் அந்த பையன். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த யூடியூப் மூலமாக பல பேருடைய தொடர்பு எனக்கு கிடைச்சிது. அவளுக்கெல்லாம் வந்து ரொம்ப அவள் வந்து அதுக்கு யூடியூப் முன்னாடி முதல்ல நம்ம பிரதம சிஷியனாக வந்து முன்னாடி அசோக்கு கணேச சுடையவாள்லாம் அந்த காலத்துலேயே பிடிச்சிருக்கா. யூடியூப் மூலமாக வந்து ரொம்ப நெருக்கமாக வந்து நித்தியப்படி கான்வர்சேஷன் என்னுடைய PDF எல்லாம் தயார் பண்ணுறது ஆனந்த் ஹரிஹரன்ற பையன் ஜார்ஜியாவில் இருக்கான். ஆனந்த் ஹரிஹரன் குழந்தை அவன் ஃபோட்டோலாம் அனுப்பலை எனக்கு. பாருங்கள், அவன் குழந்தையோடு எடுத்துட்டுருக்கான் ஃபோட்டோவை. இந்த வாட்ஸ்அப் ரவுண்டில் வரும் அது. இப்போ தான் ஆனந்த் ஹரிஹரன் யூஎஸில் இருக்கான். இவன் நிறைய எஸ்பெஷலி மானிட்டரி ஹெல்ப்பு ப்ளஸ் இந்த சிஸ்டம் ஹெல்ப்பு எல்லாமே இஸ் டூயிங். இவன் மூலமாக தான் தசமகா வித்யாலாம் இட் கேம் அவுட்டு.
நான் சொன்ன மந்திரங்கள்லாம் வந்து இந்த படத்தோடு எடுத்து போட்டு அதை வந்து இங்கிலீஷு, சான்ஸ்கிரிட், தமிழ் இந்த 3த்தையும் போட்டு பிடிஎஃப் கிரியேட் பண்ணி தான் வந்தான். ஸோ இவாள்லாம் இல்லைன்னா என்னால் நான் சக்ஸஸ் ஆக முடியாது. இவாளுக்கெல்லாம் கோடாடு கோடி நன்றிகள். முக்கியமாக நாதனை வந்து மறக்கவே முடியாது என்னால். ஒவ்வொன்றும் இதுக்கு ஊருக்கு தேவைப்படும், இது தேவைப்படும்ன்ற அமைச்சிருக்கான் திடீர்னு. அதே மாதிரி என்னுடைய நண்பர் விவேக் சர்வேஸ்வரன்றவர் சாந்தோமில் இருக்கார். அவர் வந்து என்ன செய்வார்னா, ஒரு எனி நியூ புக் ஆன் ஸ்ரீவித்யா ஆர் எனிதிங் த புக் இஸ் கம்மிங் அக்ராஸ் இன் இஸ் லைஃப், உடனடியாக ஒரு காப்பியை வாங்கி வச்சுடுவார். இன்னைக்கு காத்தால காப்பி வந்துருக்கு விவேக் சர்வேஸ்வரன். தான் இஸ் அன் ஆடிட்டர். இவாளெலாம் இல்லைன்னா என்னால் இந்த அளவுக்கு பரிமளிச்சிக்க முடியாது. இவாளுக்கெல்லாம் கோடான கோடி நன்றிகள். இவாளால் தான் வந்து இந்த என்னுடைய இது நான் ஃபீட்பேக் தரணும் இல்லையா. இந்த ஷீலா கொடிமொழியில் அடிக்கடி பேசுவாள். இவரெல்லாம் பேசுவார், தித்தியப்படி பேசுவார். விவேக் சரபேசன் அது மாதிரி ஆனந்த் ஹரின்னு திட்டி பேசுவான். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு நம்ம இப்போ வாசுதேவ குடும்பம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது மாதிரி இந்த ஸ்ரீவித்யா குடும்பம், இந்த ஸ்ரீவித்யா குடும்பத்தில் எங்கள் குருமாதாவோட மண்டலி பேர் காமாட்சி மண்டலி. ஸோ நான் காமாட்சியை பிரதானமாக பண்ணுறதில்ல. இது வந்து லலிதா பரமேஸ்வரி தான். ஸோ அவள் காமாட்சி மண்டலி, எங்கள் குருமாதாவுடைய கிரகத்தில் காமாட்சி மண்டலி, அதில் ஒன்றாவது மெம்பர் தான் நான். ஸோ இந்த ஸ்ரீவித்யா குடும்பம்ன்றது இந்த மாதிரி நினைக்கிற அம்பாள். இதில் ஜாதி கிடையாது, பேதம் கிடையாது, மதம் கூட. மதத்துக்கு அப்போ யூசுப்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பிறப்பில் வந்து முஸ்லீம். ஏன்னா அங்கே தான் மதம் வருது. இந்த யூசுப்பில் சொல்லும்போது மதத்தை சொல்ல வேண்டியிருக்கு. அந்த யூசுப் வந்து அடிக்கடி அனுப்புவார் எனக்கு. ஃபோட்டோலாம் கூட அனுப்புவார். இந்த ஃபோட்டோ இருக்கா இல்லைன்னு தெரியல, பார்க்கணும். இந்த இல்லை இப்போ திடீர்னு இல்லை பார்த்தேன். தாடி விஷயம் இருப்பார். ரொம்ப அதிலே அம்பாளை பற்றி சொன்னால் மெய் மறந்து போயிடுவார் இந்த யூசுப்ன்றவர். அதே மாதிரி ஜானகின்ற பெண்மணி இவ இதில் இருக்கா, தென்காசியில் இருக்கான்னு நினைக்கிறேன். ஜானகி இதை பார்த்துடுறேன். செங்கோட்டை செங்கோட்டை ஜானகி செங்கோட்டை ஜானகி வந்து அப்போ பசங்களோட படம் அமைச்சிருக்கா. அவள் ஆத்துக்காரப்பா, அவள் படம், அவளோட படம் காணதில்லை. செங்கோட்டை ஜானகி இவள் அவளுடைய குழந்தைகள், ஆத்துக்கார். எதுக்கு சொல்கிறேன்னா, மதத்தை கடந்தது. யூசுப் சொல்கிற மாதிரி இந்த ஜானகி வந்து பை அவள் கேத்தலிக் கிறிஸ்டியன். அவள் வந்து இந்துவை கல்யாணம் பண்ணதுனால இந்து மதத்தில் மாறி அம்பாள் உபாசனைக்கு வந்துட்டாள். இப்போ இவ்வளோ ஏன் சொல்கிறேன்னா, அம்பாள் வந்து அந்த கருணை பொழியணும் அப்படின்னு விரும்பிட்டா இங்கே இந்த லைன் தான் ஞாபகம் எனக்கு. உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளின்னு இருக்கு. கண்ணை மூடி கண்ணை தரத்தில் பல அண்டங்களை படைக்கிறா. அவ்வளோ இதுவாக பண்ண மாட்டா, இவ்வளோ பண்ணுவோம். remarkable things which people cannot believe. All those things will take place. ஸோ இந்த பக்தின்றது ஜாதி மதம் எல்லாத்தையும் கடந்தது. ஆண் பெண் இந்த பாகுபாடு இதெல்லாம் கடந்து தான் இருக்குது. இதில் வந்து பீப்புள் கேன் பரமாச்சாரியாருக்கே ஒரு தைரியக்காரி வந்து தினம் பார்ப்பாளாம். பரமாச்சாரியை பார்த்தா போவாளாம். ஒரு சுவாமி நான் வந்து மடியாக கொண்டு வந்திருக்கேன், நான் குளிச்சு தான் உரக்குத்தி கொண்டு வந்திருக்கேன் சொல்லி புதுசாக செட்டி வாங்கி தயிர் கொண்டு அது கொண்டு வரான். அவள் எழுத்தாம் மாதிரியே வழித்து வாயில் போட்டுட்டா. இந்த ஒத்துப்பாள அதெல்லாம் இல்லைவா. நிஜமாக காஞ்சிபுரத்தில் நடந்தது, பரமாச்சாரியா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஒரு நாயுடு பொம்பளை மரமாச்சாரி முன்னாடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவாத்துக்கு பூச்சிக்கு வரேன்றார். அந்த மாதிரி நிறைய கப்ஸெல்லாம் இது பண்ணிவிட்டு வீடெல்லாம் கழுவி கோலம் போட்டுலாம் பண்ணியிருக்கா. அவள் வந்து அவளுக்கு இந்த மாதிரி அனுகிரகம் பண்ணியிருக்கா. என்ன இந்த கப்பெல்லாம் காலியாகிடுது.
இங்கே கூட கூட போன இங்கே ராமாச்சாரியோட கூட போனவ கி குட் நாட் என்ன சொல்கிறது சி. ஆனால் பரமாச்சாரியார் கண்ணுக்கு தெரியாமல் வந்து எல்லாம் சாப்பிட்டு போயிட்டார் வாத்தில். நாயுடு வீடு அந்த தொடச்சி முடியாது, வெண்ணெய் வச்சுருக்கா, தயிர் வச்சுருக்கா, பால் இருக்குது, எல்லாம் கல்கண்டு இதெல்லாம் இருக்குது, எல்லாமே எம்டி ஆகிடுது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த சக்தி அந்த சுப்ரீமோன்றது எப்படி வேணால் அருள் புரியலாம் சொல்லி இந்த மாதிரி பல பேர் இருக்கா உலகத்தில். நம்ம தான் வசதியை நினச்சிக்கவே முடியாது. இல்லை பல பேரோட துணையை வச்சுட்டு தான் அது ஹெட்ரோஜினியஸ் குரூப் இப்போ இருக்குது. சொசைட்டியே ஹெட்ரோஜினியஸு. ஸோ இந்த ஹெட்ரோஜினியஸ் குரூப்பை நம்ம வாழறோம். அதில் பலவிதமான நற்பண்புகளை உடையவாள்லாம் இருக்கா, அதெல்லாம் சொல்லி அதனால் எல்லாமே ஒத்துமையாவது ஒருங்கிணைஞ்சு இந்த ஸ்ரீவித்யா குடும்பத்தில் இருந்தால் தான் வி கேன் சக்சீட் அவர் லைஃப் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.